ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் 350 ரூபாய் மட்டுமே. குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்ல இருந்தே நீங்க பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 88 70 10 75 27. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக அதிரடியான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதிரடியான ஜோதிட தாள்களை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. தற்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த 7 நாட்களுக்கு கிரகங்களுடைய நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் என்பது ஜோதிடர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அதில் கும்ப ராசிக்காரங்களுக்கு அடுத்த 7 நாட்கள் கிரக நிலைகளால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். கும்ப ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு அடுத்த 7 நாட்கள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அடுத்த 7 நாட்கள் உங்களோட ராசிக்கு நடக்கக்கூடிய அந்த முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி இந்த அடுத்த 7 நாட்கள்னு சொல்கிறல, இந்த அடுத்த 7 நாட்கள் எந்த மாதத்துக்கான 7 நாட்கள் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டில் ஆங்கில மாதத்தில் 7வது மாதமான ஜூலை மாதமும் தமிழ் மாதத்தில் 4வது மாதமான ஆடி மாதமும் இருக்குது. இதனுடைய அடுத்த 7 நாட்களுக்கான பலனை தான் இந்த வீடியோவில் கும்ப ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். ஆக்சுவலி நவக்கிரகங்களால் தான் நம்ம லைஃப்பில் எல்லாமே நடக்குது. நம்மளோட லைஃப்பில் நல்லது நடக்கிறதுக்கு காரணமும் கிரகங்கள் தான், கெட்டது நடக்கிறதுக்கு காரணமும் கிரகங்கள் தான். கிரகங்கள் நமக்கு சாதகமான இடத்துல இருந்தால் சாதகமான பலன் கிடைக்கும். கிரகங்கள் நமக்கு பாதகமான இடத்துல இருந்தால் பாதகமான பலன் கிடைக்கும். அதனால் நவக்கிரகங்களால் தான் நம்ம வாழ்க்கையில் எல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நாம் நம்பி தான் ஆகணும். அந்த வகையில் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூரிய பகவான் கரெக்டாக கடகராசியில் இந்த 7 நாட்கள் பயணம் செய்கிறாரு. ஆக்சுவலி நவக்கிரகங்களுடைய தலைவனாக இருக்கக்கூடிய சூரிய பகவானுடைய இந்த மாற்றத்தினால 12 ராசிக்காரங்களுக்குமே நற்பலன்கள் ஏற்படும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. அதில் கும்ப ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான நற்பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிற பொது பலனை ஃபஸ்ட்டு இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் மற்ற கிரகங்களால் உங்களோட ராசிக்கு அடுத்த 7 நாட்கள் என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கும்ப ராசிக்காரங்க உங்களுக்கு இந்த சூரியனுடைய இடப்பெயர்ச்சினால் என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. நவக்கிரகங்களுடைய தலைவனான சூரிய பகவான் மட்டும் கிடையாது. மெயினாக சுக்கிர பயிற்சி, புதன் வக்ர பயிற்சி, சனி வக்ர பயிற்சி, இந்த மாதிரி கிரக பயிற்சிகள்லாம் இருக்குது. இதனோட அடிப்படையிலையும் உங்கள் ராசிக்கான பலன்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இதனோட அடிப்படையிலும் உங்கள் ராசிக்கு என்ன பலன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு பொதுவாக என்ன நடக்கும் அப்படிங்கிற பலனை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் மற்ற கிரகங்களால் உங்களோட ராசிக்கு என்ன பலன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு உங்களோட ராசிக்கு பொது பலன் என்னங்கிறத வாங்க அதிரடியாக பார்க்கலாம். ஆக்சுவலி பொது பலனில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதில் சூரியனுடைய சஞ்சாரத்தினால உங்கள் ராசிக்கு என்ன நடக்கும்னா, பயங்கரமாக குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் வருமாங்க. குடும்ப ரீதியாக நிறைய அமைதியாக விட்டு கொடுத்து போடும் என்பது சொல்லப்பட்டிருக்கு. ஆக்சுவலி காதல் துணையோடு இனிமையாக நேரத்தை செலவிட வாய்ப்பு இருக்குது. காதலிக்கிறவங்களாம் உங்கள் லைஃப் பார்ட்னரோடு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். காதல் துணையோடு நேரத்தை செலவிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் அவங்களுக்கும் நிறைய பாண்டிங் உருவாகும். அப்புறம் உங்களுடைய உணர்வுகளை நீங்கள் நன்றாக வெளிப்படுத்தணும். எந்த உணர்வுகளையும் வெளிப்படுத்தாமல் இருக்கக்கூடாது. உங்களுக்குள்ள கோபம் வந்தாலும் வெளிப்படுத்தணும், சந்தோஷம் வந்தாலும் வெளிப்படுத்தணும். எதுவாக இருந்தாலும் உணர்வுகளை நீங்கள் நன்றாக வெளிப்படுத்தணும். அதுக்கப்புறம் காதல் திருமண வாழ்க்கையில் அன்பும் அரவணைப்பும் நிறைய நீங்கள் பெறலாம். அதே சமயம் குழந்தைகள் விஷயமாக, அதாவது குழந்தைகள் சம்பந்தமாக சில கவலைகள் ஏற்படலாம். அதனால் குழந்தைகள் சம்பந்தமாக கவலைகள் ஏற்படாமல் இருக்க குழந்தைகளை நல்லா பார்த்துக்குங்க. மாணவர்கள் வகையில் கல்வியில் சிறப்பாக செயல்படுவீங்க. ஸோ பொதுவாக உங்களோட ராசிக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது பொது பலனில் உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இதற்கேற்ப உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கோ, இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இப்போ உங்களோட ராசிக்கு மற்ற கிரகங்களால் இந்த 7 நாட்கள் நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறுமா நிறைவேறாதா, உங்களுடைய பலவீனம் என்ன, எதில் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயங்களை சொல்ல போகிறேன்.
எதில் கவனமாக இருக்கணும், என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து பாருங்கள். ஸோ பார்த்து அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. வாங்க கும்ப ராசிக்காரங்க உங்களுக்கு என்னங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலி கும்ப ராசியில் பிறந்த நேயர்களுக்கு வெற்றி மீது வெற்றி வந்து சேர்ற மாதிரி இந்த 7 நாள் சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. திடீரென வரவுகள் வந்து மனசு வந்து திருப்திப்படும். அதுக்கப்புறம் இந்த 7 நாள் வியாபாரம் விறுவிறுப்பாக நடக்கும். இந்த 7 நாள் பணவரவு எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கும். இந்த 7 நாள் வீட்டு தேவைகள் உங்களுக்கு பூர்த்தியாகும். இந்த 7 நாள் அலுவலகத்தில் அசத்தலான காரியங்கள் பார்ப்பீங்க. இந்த 7 நாள் மேல் அதிகாரிகளுடைய பாராட்டு மனமகிழ்ச்சியை தரும். இந்த 7 நாள் செல்வமும் செல்வ பெருக்கும் உண்டாகும். ஆக மொத்தம் இந்த 7 நாளும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்பது குறிப்பிடப்படுது. ஆக்சுவலி இந்த 7 நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த கும்ப ராசிக்காரங்களுக்கு ஆதாயமானது உண்டாகும். இதே சதய நட்சத்திரத்தில் பிறந்த கும்ப ராசிக்காரங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இதே புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த கும்ப ராசிக்காரங்களுக்கு சிறப்பு கிடைக்கும். அப்புறம் இந்த 7 நாள் அரசாங்க உதவி உடனே கிடைத்து அசந்து போவீங்க. உறவினர்களுடைய ஆதரவு பக்க துணையாக இருக்கும். அப்புறம் அனாவசிய செலவு வந்து அச்சுறுத்தும். உறவினர்களுடைய வருகையால் வேலை பாதிப்பு உண்டாகும். ஸோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். கேளிக்கை விஷயங்களில் மனநாட்டம் கொள்ளக்கூடாது. தவறான நட்புகளால் சிக்கல்கள் ஏற்படும். ஸோ தவறான நட்புகள் சிக்கல்களை ஏற்படுங்கிறதுனால தவறான நட்புன்னு தெரிந்ததுன்னா அதை விட்டுருங்க. நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அலட்சியம் வேண்டாம். மீறி அலட்சியமாக இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு தான் பெரிய ஆபத்தில் முடியும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு இருக்க போது இந்த 7 நாட்கள். மொத்தத்தில் இந்த 7 நாட்கள் மிக சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். என்ன சில இடங்களில் வேலையில் போராட்டமாக இருக்கும், சில இடங்களில் சவால் நிறைந்ததாக இருக்கும். அதுவும் உத்தியோக ரீதியாக பணிமாற்றம் வரலாம். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் நல்ல முறையில் உங்களுக்கு நடக்கும். வியாபாரத்தில் கூட விற்பனையும் லாபமும் அதிகரித்து செல்வ நிலை உங்களுக்கு மேம்படும். புதிய தொழிலெலாம் நம்பிக்கையோடு ஈடுபட்டிங்கன்னா சக்ஸஸ் ஆகும். குடும்பத்தில் இருந்து வந்த சிரமங்கள் நீங்கி அமைதி அதிகரிக்கும். பிள்ளைகளால் மன நிம்மதி உங்களுக்கு உண்டாகும். அப்புறம் அதிகாரப்பூர்வமாக பலன்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகத்தில் அலுவலகத்தில் பொறுப்போடு செயல்படுவதன் மூலம் செல்வாக்கு அதிகரிக்கும். பதவியேற்றம் உதவி உயர்வு உடைகின்ற வாய்ப்பு உருவாகும். அதாவது பதவியேற்ற ஊதிய உயர்வு இதெல்லாம் அடையக்கூடிய வாய்ப்பு உத்தியோகத்தில் உருவாகும். வியாபாரத்தில் நல்ல வருமான உயர்வு ஏற்படும். தொழிலை விரிவுபடுத்த முதலீடுகள் அதிகரிக்க வேண்டும். அப்புறம் குடும்பத்தில் இருந்த கவலைகள் விலகும். பிள்ளைகளால் சந்தோஷமும் மன நிம்மதியும் ஏற்படும். பெரியவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் குடும்பத்திற்காக பணவரவை அதிகரிக்க சலிப்பில்லாமல் பாடுபட வேண்டும். அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் வருமானம் அதிகரிக்கும். பிரகாசமான எதிர்காலம் உங்களுக்கு இந்த 7 நாள் உண்டு. புதிய முதலீடுகளில் கூட நீங்கள் நம்பிக்கையோடு இறங்குனீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அப்புறம் ஜோதிட ரீதியாக கிரக பயிற்சிகள் நடக்குதுல, அதனோட அடிப்படையில் பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதில் ஃபஸ்ட்டு சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி. இன்பம் துன்பம் கலந்த பலன்கள் இந்த 7 நாள் கொண்டு வரும். குரு 5ல் இருப்பதால் குடும்பத்தில் குழந்தை செல்வம் உருவாகும். ஸோ சில விஷயங்களில் எச்சரிக்கையும் இருக்கணும். வியாபார விஷயத்தில் கவனக்குறைவாக செயல்பட வேண்டாம். புதிய முதலீடுகளை தொழில்நுட்பத்தோடு செய்ய வேண்டும். இந்த 7 நாளும் கும்ப ராசிக்காரங்க உங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக கடுமையாக பாடுபட வேண்டும். பண விஷயத்தில் மிக நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும். மேலும் பெரியவர்களுடைய ஆசை இந்த 7 நாள் கிடைக்கும். இந்த 7 நாள் அதிர்ஷ்ட எண் வந்து 83. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குச்சனூர் சனி பகவான். காலையில் எந்திரிச்சு வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி இவரை வணங்குனீங்கன்னா உங்களுக்கு இந்த 7 நாளும் கஷ்டம் இல்லாமல் இருக்கும். அதனால் இந்த 7 நாளும் இவரை வழிபாடு செய்ய மறக்காதீங்க. ஸோ இதுதாங்க உங்களுக்கான பலன்களாக குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எக்ஸ்பிளைன் பண்ண பலனை தெளிவாக இந்த வீடியோவில் நீங்கள் உங்களோட ராசிக்கு தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப இந்த 7 நாள் நடந்து பயன்பெறுங்க. இந்த பலனை நீங்கள் பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் கும்ப ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையட்டும்.
நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய புதிய அப்டேட்டான வீடியோலாம் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.